அவர்கள் உங்களை ஒழித்து விட விரும்பினார்கள். அந்த சடங்கின் பதிவுகள் அங்கு இன்னும் உள்ளன. நான் மட்டும் கவனித்திருக்கவில்லை எனில் என்ன நடந்திருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு யாகம் மாதிரி ஏதோ செஞ்சிருக்காங்க. செஞ்சு ஒரு ஆவியை வரவழைச்சு அதை வச்சு பாபுஜிக்கு வந்து ஒரு துன்பம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதத்துல ஏதோ செஞ்சிருக்காங்க. அதை பற்றி லாலாஜி சொல்றார். அவர்கள் உங்களை ஒழித்துவிட விரும்பினார்கள். அந்த சடங்கின் பதிவுகள் அங்கு இன்னும் உள்ளன. நான் மட்டும் கவனித்திருக்கவில்லை எனில் என்ன நடந்திருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? அந்த தீய ஆவி உங்களுக்கு தீங்கு இழைப்பதற்கும் பாபு மதன் மோகன் லாலுக்கு அவமானம் ஏற்படுத்தி விடவும் அனுப்பப்பட்டது. நம் சகோதரர்களில் ஒருவர் தனது கைகளை உங்களது இரத்தத்தால் பூசிக்கொள்வார் என்ற சங்கல்பத்தால் அது நிரப்பப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி நிகழாமல் நான் கவனித்துக் கொண்டேன். அந்த சகோதரர் உங்களை கொலை செய்யும் விதமாக உங்கள் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தினால் அந்த அடையாளம் இடப்பட்டிருந்தது. இதெல்லாம் வந்து மாந்திரீகத்துல செய்யற விஷயங்கள். இது மாதிரிலாம் செய்து பாபுஜிக்கு தீங்கு இழைப்பதற்கு அவருடைய காலத்துல இருந்த சகாக்கள் சில பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து லாலாஜி அவருக்கு சொல்றாரு. ஆனால் அதுல ரொம்ப முக்கியம், அவ்வாறெல்லாம் ஏற்படாமல் நான் பாதுகாத்து கொண்டேன், கவனித்துக் கொண்டேன். அதனால மாஸ்டருடைய ப்ரொடெக்ஷன்ங்கிறது எவ்வளவு நடந்த போதிலும் அதுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப இப்பயும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குமா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னா இப்ப கதை வேற. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். பிறகு நீங்கள் இசட் இல் இருந்தபோது அவர்கள் உங்களுக்கு விஷம் கொடுக்க விரும்பினார்கள். ஆனால் அந்த எண்ணம் அவர்கள் மனதில் நிலை பெற நான் அனுமதிக்கவில்லை. நீங்கள் ஒருபோதும் என்னை மறக்கவில்லை. நானும் ஒருபோதும் உங்களை மறக்கவில்லை. உங்களது நல்ல எண்ணங்களுக்காகவும் தெய்வ பக்தி நிறைந்த இதயத்திற்காகவும் நான் உங்களை இன்னும் அதிகமாக பாதுகாக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் உங்கள் உணவில் ஏதோ ஒன்று சேர்த்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது. உங்கள் மூளையை பாதிப்படைய செய்வதே அதன் நோக்கமாகும். ஆனால் நான் அதை முழுமையாக ஜீரணித்து விட்டேன். உங்களுக்கு வாந்தி மற்றும் தலை சுற்றல் மட்டுமே இருந்தது. அந்த மருந்து உருளைக்கிழங்குடன் கலக்கப்பட்டது. இதை செய்தவர் யாராக இருப்பினும் அவர் உரிய தண்டனையை அனுபவித்தார். இந்த விஷம் கொடுத்தல் அப்படிங்கிறது பாபுஜிக்கும் நடந்துச்சு, சாரிஜிக்கும் நடந்துச்சு. அது அவங்க அந்த அவர்களுக்கு போட்டியாக இருந்த ஒரு குழுவினருடைய இடத்துல இது ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கிறது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இந்த ஊமத்தை இலை மாதிரி ஒரு இலையை பறிச்சு அதனுடைய சாரை எடுத்து அவருடைய சாப்பாட்டுல உருளைக்கிழங்குல கலந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னா, ஊமத்தை இலைங்கிறது ஒரு விதமான மனதை வந்து பித்து பிடிக்க செய்யக்கூடிய, நிலை தடுமாற செய்யக்கூடிய, நீங்க ஹோமியோபதியில சொல்ற மாதிரி சொல்லணும்னா அந்த 2 ரூபரிக் சொல்லுவாங்க, டெலிரியம், டிலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனப்பிறழ்வு, தவறான மனக்காட்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டது அந்த ஊமத்தை. அதனாலதான் வந்து அதுக்கு அந்த மாதிரியான வியாதிகள் வந்தவங்களுக்கு அந்த ஊமத்தையால செய்த மருந்தை வந்து கொடுப்பாங்க ஹோமியோ. அந்த மாதிரி ஒரு விஷத்தை உருவாக்கி அதை அவங்க சாப்பாட்டுல கலந்து பாபுஜிக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் அது ஒரு துளி கூட அவருடைய உடலுக்குள்ளார போய் அவருக்கு தீங்கு விளைவிக்காதபடி முழுவதையும் நான் ஜீரணித்து விட்டேன், உள்ள வாங்கிட்டேன் நானு அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. இதெல்லாம் நம்ம படத்துல சினிமாவிலதான் பார்ப்போம், ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து அதையெல்லாம் வாங்கிக்கிறது அப்படின்னு. ஆனால் பக்தியானது அதிகரிக்கும் பொழுது இது சாத்தியமாகிறது. அது என்னன்னா, பக்தி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வரும் வர்றது விஷம் வாங்கிக்கிறதும், விஷத்தை வந்து உயர்நிலையில இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுங்கிறது புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல எல்லாத்துலயும் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. இப்போ மீராவுக்கு பாத்தீங்கன்னா விஷம் கொடுக்கப்பட்டது. அதை வந்து அன்போட அவ சாப்பிடுறா, அதை ஃபுல்லா வந்து கிருஷ்ணர் தான் எடுத்துக்கிறார், மீரா ஒண்ணும். அது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இது கொடுக்கப்படுகிறது. பக்தியினுடைய ஒரு உயரிய நிலையை அடையறவங்களுக்கு அது ஏன் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த டைரி குறிப்புகள் அதே மாதிரி ஒரு விஷயத்த
நமக்கு காட்டி கொடுக்குது. நீங்கள் எப்பொழுதும் என்னை மறக்கவில்லை என்பதே விஷம் கொடுக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம். ஏன் கொடுத்தாங்க விஷத்தை? ஏன்னா முழுமையா பாபுஜி லாலாஜியோட நினைவுல இருக்கிறாரு. அதனால அவருடைய பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த இலைய பறிச்சு கொடுக்கறது மூலமாக வேற ஒண்ணும் அவருடைய உயிரெல்லாம் எடுக்கிறது இல்லை. மனசை கொஞ்சம் திசை திருப்பி விடுறது. திசை திருப்பி விட்டா அந்த மாதிரி சக்திகளை அவர் பெறுவதற்கும் அடுத்த வாரிசா மாறுறதுக்குமான வாய்ப்பு இல்லாம போகும். இதுதான் அந்த விஷம் கொடுத்தவங்களுடைய எண்ணம். அதுதான் அவர் சொல்றாரு. விஷம் கொடுக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் இதுதான். விஷத்தை பயன்படுத்தி உங்கள் மனதை பாதிக்க செய்து உங்கள் எண்ணம் என்னிடம் இருந்து பிரிக்கப்பட வேண்டும் என அவர்கள் விரும்பினார்கள். அதன் மூலம் உங்களை அழித்து உங்கள் ஆன்மீக நிலை மற்றும் திறனை பறிக்க முடியும் என நினைத்தார்கள். மாஸ்டரை பத்தி எண்ணத்திலிருந்து நீங்க ஒரு கணம் பிறழ்ந்தாலும் அதன் பிறகு அது அவங்களுக்கு வசதியா போகும் இல்லையா? ஆனால் அது சாத்தியமே இல்லை. விஷம் கொடுத்த போது கூட அந்த மாதிரி மூளை பிறழ்வுக்கு ஏத்த மாதிரியான மருந்துகளை கொடுக்கும் போது கூட பாபுஜியுடைய நினைவு லாலாஜியை விட்டு மாறலன்னா அது எப்படி ஒவ்வொரு செல்லிலையும் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சம். நீங்கள் என் நினைவில் எப்பொழுதும் இருந்ததால் அவர்களால் அதை பறிக்க இயலவில்லை. இவ்வாறு அவர்கள் இந்த திட்டத்துடன் வந்தார்கள். அந்த விஷம் ஒருவேளை தத்தூரா அல்லது ஊமத்தையாக இருக்கலாம். 25 மே 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, மாமனிதர்கள் கூட அடைவதற்கு கடினமான ஒரு உள்நிலையில் இன்று நான் உங்களை மூழ்கச் செய்துள்ளேன். ஒரு சூப்பரான இன்னர் கண்டிஷன் அது கொடுத்து அதுல பாபுஜியை மூழ்க செய்திருப்பதற்காக சொல்றாரு. வேட்டையாடுதல் இதயத்திற்கு பலம் அளிக்கிறது. எனவே அதில் ஈடுபட உங்களுக்கு அனுமதி அளித்துள்ளேன். என்னங்கிறது எனக்கு புரியல. உங்களிடம் எந்த பலவீனமும் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இன்று காலச்சக்கரத்தை வரவழையுங்கள். அதன் வடிவம் வட்டமாகவும் கருப்பாகவும் இருக்கும். இன்று பணி அனைத்தையும் முடித்து விடுங்கள். சுதர்சன சக்கரம் ஏற்கனவே தன் பணியை செய்துவிட்டது. இன்று பகலில் தேவையான அளவு உறங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும். இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது பரபிரம்மாண்ட மண்டல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அது இதுலயே படிச்சிருக்கோம். நம்மளுடைய டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டிலேயே பாபுஜி சொல்லியிருப்பார். காலச்சக்கரத்தை வரவழையுங்கள். அதோடைய காலச்சக்கரம்லாம் எதுக்காக பயன்படுத்தி கொள்ளப்படுகிறது? அழிவுகளை ஏற்படுத்த, ஒரு சில இடங்கள்ல விஷயங்களை மாற்றி அமைக்க பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய வடிவம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றார். வட்டமாக கருப்பாக இருக்கும். அவருடைய கண்டிஷன்ல காலச்சக்கரத்தை வரவழைத்து அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒருத்தராக பாபுஜி இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த டைரி குறிப்புல தெரிகிறது. இன்று பணி அனைத்தையும் முடித்து விடுங்கள். சுதர்சன சக்கரம் ஏற்கனவே தன் பணியை செய்துவிட்டது. இன்று பகலில் தேவையான அளவு உறங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும். பாபுஜி பணியில் ஈடுபட்டிருந்த போது எரிமலையின் கொந்தளிப்பு நிலையை உருவாக்குமாறு என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. உடனடியாக லாலாஜியிடமிருந்து பதில் கிடைத்தது. காலச்சக்கரத்தை வரவழைச்சு பணியை செய்ய சொன்னார் இல்லையா? அந்த பணியை பாபுஜி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்குள்ளார ஏற்படுற ஒரு உள்ளுணர்வுல அந்த இடத்துல எந்த பகுதி மேல அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த பகுதியில எரிமலையின் கொந்தளிப்பு அப்படிங்கிற நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தோன்றியிருக்கு. பட் அந்த எண்ணம் தோன்றும் பொழுதே லாலாஜி கிட்ட பதில், அதை செய்யாதீர்கள். அப்படி செய்தால் அந்த இடம் முழுவதும் அழிந்துவிடும். அதனால அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி பணி செய்யும் பொழுது என் உள்முக நிலையை முன்மாதிரியாக கொள்வதை இப்போது விட்டுவிடுங்கள். ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார், நீங்கள் என் உள்நிலையை அப்படியே பின்பற்றுகிறீர்கள், வேறு யாராலும் இதை செய்ய முடியவில்லைன்னு முதல் நாள் நம்ம படிக்கும் போதே சொன்னோம். இந்த ஒர்க்கு ரிலேட்டடான நேச்சர் வரும் பொழுது பாபுஜி லாலாஜியோட கண்டிஷனை அப்படியே உள்ளார ஃபாலோ பண்றதுனால என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு லாலாஜி மனதுல தோன்றி இருக்கிறதோ அது அப்படியே அவருக்கு படமா ஓடுது. தானும் செய்யணும்னு தோணுது. அப்பதான் சொல்றாரு, அந்த அவ்வளவு வேகமா செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது என்னுடைய உள்முக நிலையை முன்மாதிரியாக கொள்வதை விட்டுவிடுங்கள். அனைத்தும் நீங்களே என்று எண்ணுங்கள்.
இந்த இடத்துலதான் ஒரு சின்ன வித்தியாசம். ஒரு வேலையை செய்யும் பொழுது தன்னை பிரிச்சு தன்னுடைய உணர்வுல கான்சியஸ்ல அதை செய்ய கத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் என்ன சொல்றாரு மாஸ்டர், சிட்டிங் கொடுக்குறதுதான் பிரிசெப்டர் ஃபுல் கான்சியஸ்ல இருக்க முயற்சி பண்ணுங்க, நீங்க பயிற்சி எடுங்க. அது மாதிரி தொடர்ந்து ஒரு ஒவ்வொரு சிட்டிங்லையும் முழு விழிப்புணர்வுல நம்ம இருப்பதற்கு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க லாலாஜியும் சொல்றாரு. இந்த மாதிரி பயிற்சி செய்யும் போது, அதாவது பணிகளை செய்யும் பொழுது நீங்கள் ஏன் நினைவுல மூழ்கி இருக்கிறதை விட்டுட்டு அனைத்தும் நீங்களே என்று எண்ணி அந்த உணர்வின் மீது நின்று பணி செய்யுங்கள். அப்பதான் போதுமான அளவு என்னங்கிறது உங்களுக்கு உணர்வு வரும். 25 மே 1944 மாலை. மதிப்பிற்குரிய லாலாஜி, அந்த நாட்டை நீங்கள் அழிக்க வேண்டும். அங்கு பணி செய்ய இயற்கை எந்த மகானையும் நியமிக்கவில்லை. உங்கள் சகோதரர் பாபு ஹரிஷ்சந்திராவை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துங்கள். காலம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. அவர்கள் அனைவரின் சக்திகளையும் நீங்கள் திரும்ப பெற வேண்டி உள்ளது. இங்கும் பணியை நீங்கள் மேற்பார்வை செய்ய வேண்டும். நல்ல மனிதர்களை பாதுகாப்பது உங்கள் கடமை. உங்கள் சகோதரர் பூரண நலத்துடன் மலர்ந்த இதயத்துடனும் திரும்பி வருவார். நீங்கள் விரும்பினால் அவர் மனதில் அவர் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை அழைக்க வேண்டும் என்று கூறவில்லை. அவர் தனது இதயத்தில் உங்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்துள்ளார். ஹரிஷ் சந்திரா அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுல என்னன்னா, எப்படி லாலாஜி பாபுஜியை பாதுகாக்கிறாரோ அது மாதிரி மற்ற சீடர்களை பாதுகாக்கிறதுக்கு பாபுஜிக்கு உத்தரவுகளையும் கொடுத்துட்டே வர்றாரு அப்படிங்கிறதும் இதுல முக்கியம். அவரு பாதுகாக்கிறது உங்கள் கடமை. அவர் செய்யற வேலையை நீங்க மேற்பார்வை வேணும். இதெல்லாம் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் சொல்லி அந்த நாட்டை நீங்கள் அழிக்க வேண்டும் அப்படின்னா என்னன்னா, அந்த இடத்துல ஒரு எண்ணத்தை அவர் வைத்து பணி செய்து அது தன்னுடைய தன்மையை இழப்பதற்கான எல்லா விதமான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கணும். இதெல்லாம் இயற்கையில செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்றார். தொடர்பு மாஸ்டருடன் மட்டுமே உள்ளது. அந்த வகையில் வழிகாட்டும் மாஸ்டர் அல்லது தற்பொழுது வாழ்கின்ற மாஸ்டரும் சேர்த்து கொள்ளப்படலாம். இது போன ஸ்லைடினுடைய ஒரு தொடர்ச்சி கிடையாது, இது தனியாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உங்களுடைய தொடர்புங்கிறது யாரோட? மாஸ்டரோட. அந்த வகையில வழிகாட்டும் மாஸ்டர் அல்லது தற்போது வாழ்கின்ற மாஸ்டரோடு ஒருவர் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும், படலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே இதுல ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு சிஷியனுக்கு ஒரு சீடனுக்கு கனெக்ஷன் அப்படிங்கிறது யாரோட அப்படின்னா நேரடியாக அவருடைய மாஸ்டருடன் மட்டுமே. இப்ப பாபுஜி கேட்கிறாரு, மாஸ்டருக்கு முன்னிருந்த மகான்களுடனான உறவும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த உறவுகள் எதையும் நம்ம வலுப்படுத்த வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அனைத்து உறவுகளும் தற்பொழுது வாழ்கின்ற மாஸ்டருக்குள் அடங்கியுள்ளது. நமக்கு அடிக்கடி வர்ற சந்தேகம், நம்ம மாஸ்டர்கிட்ட ப்ரே பண்றதா, லாலாஜி கிட்ட ப்ரே பண்றதா, தாரிஜி கிட்ட ப்ரே பண்றதா, தாஜி கிட்ட ப்ரே பண்றதா? நம்ம மாஸ்டர்ஸை பத்தி உள்ளாரையே நமக்கு ஒரு குழப்பம். அடுத்தது விவேகானந்தர் இருக்காரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காரு, சைதன்ய மகாபிரபு இருக்காரு. அவங்க எல்லாம் தனித்தனியா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கனெக்ஷன் இருக்கா? எல்லார்கிட்ட இருந்தும் இருக்கு. ஆனா த்ரூ யார் மூலமா என்றால் வாழ்கின்ற மாஸ்டர் மூலமாக. அதனால நம்முடைய எல்லா இணைப்புகளும் ஒரே ஒரு இணைப்போடு இணைக்கப்பட்டு அங்கேதான் இங்க வரும். இந்த ஒரே இணைப்பு என்ன என்றால் லிவிங் மாஸ்டர். சகஜ மார்க்கத்தினுடைய அற்புதம், அழகு, அடிப்படை எல்லாம் ஒன்னே ஒண்ணு, லிவிங் மாஸ்டர். 26 மே 1944 மதிப்பிற்குரிய லாலாஜி, தற்போதைய பணியை நிறைவேற்றிய பின் உங்களது முந்தைய நிலைக்கு நீங்கள் மீண்டும் வர வேண்டும். அது மட்டுமே உண்மையான ஒன்று. இரு நிலைகளின் மீதும் கட்டுப்பாட்டை கொண்டிருங்கள். இன்று உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சக்தி மூத்த மகானின் கட்டளைப்படி கொடுக்கப்பட்டது. அவர் உங்கள் மீது தனி கவனம் வைத்துள்ளார். உங்களின் எளிமையான நடவடிக்கையின் மூலம் நீங்கள் அனைவரையும் வென்று விட்டீர்கள்.
ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி மேல பூமியில அவருடைய வேலையானது தொடர்றதுக்கு லாலாஜி கட்டளையிட்டு இருக்கிறார். அதை செய்த பிறகு திரும்பி உங்களுடைய ஒரிஜினல் கண்டிஷனுக்கு நீங்க இறங்கி வரணும், திரும்பி மேல ஏறி வரணும். ஏன்னா முன்னாடி சொன்னாரு, என்னுடைய உள்நிலையை விட்டுட்டு அனைத்தும் நீங்களே என்று எண்ணுங்கள்னு. அப்ப அந்த அளவுக்கு இறங்கி போய் நின்று அந்த பணியை செஞ்சிட்டு இருக்கணும். இப்போ செய்த பிறகு என்ன பண்ணணும், திரும்பி பழைய நிலை லாலாஜியுடைய உள்முக நிலையை தொடர்ந்து கவனிச்சு அதை பின்பற்றுகின்ற நிலைக்கு மாறி வரும். இப்போ இந்த 2 நிலைகள் மீதும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நினைக்கும் பொழுது இங்க இறங்கவும் திரும்பி அந்த நிலைமைக்கு மாறுறதுக்கும் நீங்க பயிற்சி பெற்று அந்த 2 நிலைகள் மீது உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, இந்த மூத்த மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறவி தொடர்ச்சியாக பாபுஜிக்கு நிறைய சக்திகளை வழங்குறார், அடிக்கடி தொடர்பு கொள்கின்றார், லாலாஜிக்கு பாபுஜியை பத்தி நிறைய அட்வைஸ் பண்றார், எல்லாம் செய்யறார். யார் அந்த மூத்த மகான் அப்படிங்கிறது தெரியல நமக்கு, யார் அவரு அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. எங்கேயாவது சொல்லியிருப்பார், இதுலயே எங்கேயாவது சொல்லியிருப்பாரு. ராஜி பேசும்போதும் ஒரு சில முறைகள் சொன்னார், ஆனால் அதுக்கான வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் எங்களுக்கு இல்லாததுனால இதுல வர்ற கேஎஸ் யாரு, எக்ஸ்கே யாரு, இசட்டுங்கிறது எந்த இடம், இதெல்லாம் நிறைய அப்படியே பேசும் பொழுதே படிக்கும் பொழுதே சேர்த்து சொல்லிட்டே போனாரு. பட் அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். அது பரவாயில்ல. நமக்கு இங்க தேவை என்ன அப்படின்னா, ஒரு பணியை நிறைவேற்றுவதற்காக வேற ஒரு கண்டிஷனுக்கு போறோம் நம்மனா, பாபுஜிக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தான். நம்ம அலுவலக பணிக்காக நம்முடைய வீட்டு நினைவெல்லாம் மறந்துட்டு போறோம், அல்லது நம்முடைய ஆன்மீக நினைவுகளை மறந்துட்டு மாஸ்டர் நினைவு மறந்துட்டு இறங்கி வேலை செய்யறோம். திரும்பி இங்க வரும் பொழுது பழைய நிலைமைக்கு நம்ம ரீகைன் பண்ணிட்டு ரீகாலாம். அதேதான் அங்க உயர்ந்த நிலைகள்லயும் இதேதான் நடக்குது. 27 மே 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, தற்காலிகமாக செய்யப்படும் பணியை நிறுத்த வேண்டும், ஏனெனில் நீங்கள் அதன் தீவிரத்தை அதிகமாக்கி விட்டீர்கள். ஸோ அந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்குது, அதை டெம்பரவரியா நிறுத்த சொல்லி கேட்கிறார். தற்காலிகமாக இப்போது நீங்க செய்து கொண்டிருக்கிற பணியை நிறுத்துங்கள், ஏன்னா நீங்க கொஞ்சம் அதனுடைய தீவிரத்தை அதிகமாட்டிருக்கீங்க, இவ்வளவு வேகமாக நடந்தால் அதை தாங்க மாட்டாங்க யாரும் அப்படிங்கிறத சொல்றாரு. பாபுஜி ரொம்ப மென்மையாகவும் பணிவாக இருந்தாலும் அவருடைய வேலையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய முறை சாரிஜியுமே சொல்லியிருக்கார். அவ்வளவு தீவிரத்தை நான் விரும்பவில்லை. தீவிரத்தை அதிகப்படுத்துவது உழைப்பை மிச்சப்படுத்தும் என்று நீங்கள் நினைப்பது பாராட்டிற்கு உரியது. நல்லா இன்டென்சிவா ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அதிக எனர்ஜி தேவைப்படாது, வேகமா நடக்குங்கிறது சரிதான், அது பாராட்டக்கூடியதுதான். ஆனால் வேண்டாம், இப்பொழுது இந்த பணியை செய்ய வேண்டாம். அந்த இயற்கையா அந்த நாட்டின் மீது செய்ய வேண்டிய பணியா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு பகுதி மேல செய்ய வேண்டிய பணியா இருக்கலாம். இப்போதைக்கு அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு உங்கள்கிட்ட தியானத்துக்கு வரக்கூடிய சகோதரர்கள்ட்ட ஆன்மீக பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில தன்னுடைய கண்டிஷன் என்னங்கிறத பத்தி பாபுஜி சொல்றார். மனநிலையில் சற்று கடுமை இருந்ததாலும், மனம் அந்த திசையில் நாட்டம் கொண்டதாலும், எண்ணங்கள் அந்த திசையில் செல்லாதிருக்க அதை தடை செய்யுமாறு கட்டளை வந்தது. அந்த வேலை, அந்த ஒரு அழிவு பணி என காலச்சக்கரத்தை வரவழைச்சு ஒரு வேலை செய்யறாரு. அங்க செய்யும் பொழுது அதற்கான கடுமைத்தன்மை மனதுல வந்துடும். அதனாலதான் லாலாஜி என்ன பண்றாரு, தீவிரத்தை குறைச்சி அந்த வேலையை நிறுத்துங்கலாம் சொல்ற அளவுக்கு வருது. அதுதான் இங்க சொல்றார். மனநிலையில் சற்று கடுமை இருந்ததாலும், மனம் அந்த திசையில் நாட்டம் கொண்டதாலும், ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதை தொடர்ந்து அடுத்தடுத்து அதை பத்திய எண்ணம் தான் வரும் இல்லையா? அப்ப அது மாதிரியாக ஒரு நாட்டம் இருந்ததாலும் லாலாஜி ஒரு கட்டளை இடுகிறார் பாபுஜிக்கு, நீங்க எண்ணங்களை அங்கிருந்து திசை திருப்புங்கள் அப்படின்னு. திசை திருப்பின பிறகும் கூட கடுமை இருக்கு. கடுமை இன்னும் இருந்ததால் எந்த பணியும் செய்யாமல் உறங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டேன். அதற்கு நான் இணங்கினேன். அப்படி நான் தூங்கி கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் என் தலையணைக்கு அருகில் வலது தோள்பட்டைக்கு அருகே அமர்ந்தார். பின் அவர் அவசரமாக எழுந்தோடி விட்டார். ஒரு கெட்ட கனவு போன்ற பயத்தை நான் உணர்ந்தேன். அறிவுறுத்தலின்படி மந்திரத்தை உச்சரித்தேன். அந்த கனவுலயே இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப லாலாஜியினுடைய ஒரு அறிவுறுத்தலின்படி இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு, அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார்.
ஸோ இது எழுதி முடிச்ச உடனே லாலாஜி வந்து சொல்றாரு, நீங்க வந்து தூங்குறப்ப உங்களோட தலையணைக்கு அருகில வந்து உட்கார்ந்தது ஒரு தீய ஆவி. அதை அனுப்பிய நபரின் அனைத்து சக்திகளையும் நீங்கள் பறித்து விடுங்கள். மேலும் அங்கு வந்த அந்த ஆவியை பிடித்து கீழே தள்ளுங்கள். தாமதமின்றி சம்பந்தப்பட்ட விஷயத்தை உடனடியாக ஆரம்பியுங்கள். ஒரு பேடு, ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை வந்து அங்க அனுப்பியிருக்காங்க. அது போயிட்டு பாபுஜியை வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக விஷயங்களையும் உறிஞ்சிட்டு வரணும் அப்படிங்கிறது அனுப்புனவங்களுடைய எண்ணம். அதனால அதை வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, அதுகிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் உறிஞ்சுங்க. அதை வந்து அது இருக்கிற நிலைமையில இருந்து கீழே தள்ளுங்க, இன்னும் ஒரு மோசமான நிலைமைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இவை அனைத்தும் செய்யப்பட்டு விட்டது. சொன்ன உடனே பாபுஜி சொல்றாரு, அதுக்கெல்லாம் செகண்ட் கணக்கு தான். எல்லாம் வந்து என்ன சக்தியை கொடுத்து அனுப்பினால் உடனடியாக நடக்குது. இவை அனைத்தும் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு பாபுஜி சொல்றாரு. பாபு மதன் மோகன்லால் இடைமறித்து, விசேஷ சக்திகள் தனக்கு அளிக்கப்பட்டிருந்தால் தன்னால் அதை இன்னும் விரைவாக செய்து முடித்திருக்க முடியும்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதன் மோகன்லாலுக்கு ஒரு விதத்துல இதெல்லாம் வந்து தனக்கு இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் கிடைக்கல, பாபுஜிக்கு கிடைச்ச அந்த ஒரு உள்நிலை நமக்கு வரல அப்படிங்கிற ஒரு ஏக்கம்லாம் இருக்கு. அதோடு கூடவே இந்த இடத்துல பாபுஜி வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு எடுத்துக்கிற நேரம் அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸே அவர் மனசுல வச்சு சொல்றாரு, ஒருவேளை எனக்கு இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பாபுஜி செய்ததை விட இன்னும் வேகமாகவே இந்த பணியை நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு லாலாஜி கிட்ட சப்மிட் பண்றாரு. அப்ப ஒரு ரகசியத்தை திரும்பி லாலாஜி சொல்றாரு, அதனால்தான் விசேஷ சக்திகள் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை. இந்த நோக்கத்திற்கு தன்மையான மற்றும் அமைதியான மனநிலை உள்ளவர் தான் தேவை. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். யாருகிட்ட அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு அமைதி, இது ரெண்டும் உள்ள மனநிலை இருக்கிறதோ அவங்களுக்கு தான் மேலும் 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 ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் வந்து கொடுக்கப்படுது குருமார்களால. எதனாலன்னா அவங்க தான் வந்து பேலன்ஸ் மாறாம தன் சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் யாருக்கும் தேவையில்லாம தீங்கு விளைவிக்காமல் அந்த சக்தியை வந்து எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்தும். ரொம்ப அழகா லாலாஜி சொல்றாரு, இது மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் எவ்வளவோ இன்னும் சூப்பரா செஞ்சிருப்பேன்னு சொல்றாரு ஒருத்தர் அப்படின்னாலே அவர் வந்து அந்த சக்தியை பதட்டத்தோடு ஒரு அமைதியற்ற மனநிலையோடு பயன்படுத்துறவர் அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடியது. அதுக்கு லாலாஜி சொல்ற பதில் தான் ரொம்ப முக்கியம். இந்த நோக்கத்திற்கு, எந்த பணிக்காக உங்களுக்கு சக்தி அளிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்கு மிகவும் தன்மையான மற்றும் அமைதியான மனநிலை உள்ளவர் தான் தேவை. அதனால உங்களுக்கு கொடுக்கப்படலங்கிறத சொல்றேன். 29 மே 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, அந்த சகோதரரிடம் உங்களுக்கு கடமை பொறுப்பு இருந்தது, எனவேதான் உங்களால் அந்த பணியை சரியாக செய்ய இயலவில்லை. ஆனால் பாபு மதன் மோகன்லால் சரியாக செய்தார். தேவைப்படும் போது உதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது தலை வெட்டப்படுவதான எண்ணம் இருந்தது. யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு, யாரோ ஒரு அபியாசிக்கு இல்ல யாரோ ஒருத்தருக்கு மேல ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு. அது வந்து செய்யறதுக்கு பாபுஜிக்கு டைம் இருந்தது, எடுத்துக்க முடியல, அவரால் செய்ய முடியல. பட் அதுக்கப்புறம் அது வந்து பாபு மதன் மோகன்லால்கிட்ட கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டது. ஏன் அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் அட்டாச்மெண்ட் அவருக்கு மேல, அவர் வந்து இவருக்கு ரொம்ப வேண்டியவராகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு விதத்துல மூத்தவராக ஒரு பழக்கத்துல இருந்தவராக எப்படி இருந்திருக்கலாம். அதனால வந்து லாலாஜி சொன்ன விஷயத்த அப்படியே செய்ய முடியல. இதைய வந்து ப்ரெசென்டர் ஆகிற எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து இன்னொரு ப்ரெசென்டர்ட்ட சிட்டிங் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காகன்னா அந்த கடமை பொறுப்பு யாரோட இருக்குதோ அவங்க மேல வந்து நம்ம பணி செய்யும் பொழுது நம்ம மனது வந்து சில விஷயங்களை செய்ய மேலேருந்து உத்தரவு வந்தாலும் செய்யாது. அதனாலதான் அது லேட் ஆயிருக்கு. அதனால நான் பாபு மதன் மோகன்லால்கிட்ட கொடுத்துட்டேன், அவரும் மிகச் சரியாக செய்தார். அதனால எல்லா வேலையும் நீங்களே செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் செய்ய இயலாத சில பணிகளை மற்றவங்களுடைய உதவியை ஏற்று செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு லாலாஜி பாபுஜிக்கு சொல்றாரு. அடுத்தது வந்து
அவருக்கு ஒரு விஷன் வந்திருக்கு, அதையும் சொல்றாரு. பாபுஜி ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு, அப்ப அவருடைய தலை வந்து வெட்டப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஏதோ ஒரு காலகட்டத்துல நடந்திருக்கலாம், என்னன்னு தெரியாது. பட் இது வந்து அப்ப வந்த விஷனை லாலாஜி சொல்றாரு, அந்த பாபுஜி குறிச்சு வைக்கிறார். 30 மே 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, ஆன்மீக அமைப்பை தொடங்குங்கள். அடுத்த கட்டளை வருகிறது. 1944 மே 30ல வருது. 1945 அடுத்த 1 இயர்க்குள்ளார அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மிஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. லாலாஜி சொல்றாரு, ஆன்மீக அமைப்பை தொடங்குங்கள். உங்களை நோக்கி மக்களை ஈர்க்க தொடங்குங்கள். எப்படி ஈர்ப்பது, அதை பத்தி முன்னாடியே சொல்லிட்டாரு. நீங்க வந்து சத்சங்கத்துக்கு வருகின்ற அந்த மக்களுடைய மனதுல அந்த எண்ணத்தை கொடுங்க. எங்க சத்திய நிலை இருக்கோ அதை வந்து அதை நோக்கி அவர்கள் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குங்க. மற்றவர்களுடைய நடத்தையை உயர்த்தவும் குணாதிசயங்களை சரி செய்யவும் ஒரு எண்ணத்தை நிலைநிறுத்துங்கள். நீங்க தியானத்துக்கு உங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு போறவங்களுடைய நடத்தை வந்து இன்னும் அப்லிப்ட் ஆகணும். அவங்களுடைய குணாதிசயங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகணுங்கிற எண்ணத்தோட நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளார தன்னால வந்துடும். ஏற்கனவே நான் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து விட்டேன். அதனுடைய பின்புலத்துல செய்ய வேண்டிய ஃபீல்டு ஒர்க் எல்லாம் வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்ய தொடங்குங்கள். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன, ரெஜிஸ்டர் பண்றதெல்லாம் இல்ல. முதல்ல வந்து மக்கள் தேவை. அப்ப மக்களை என்ன பண்ணணும், நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களுடைய உள்நிலையை நோக்கி அவங்களுடைய உள்நிலை ஈர்க்கப்படணும். அதற்கு உங்களுடைய எண்ண சக்தியை பயன்படுத்துங்க. என்ன மாதிரி எண்ணத்தை அவங்களுக்குள்ளார உருவாக்கணும், அவங்களுடைய நடத்தை பிஹேவியரும் அவங்களுடைய கேரக்டரும் வந்து டெவலப் ஆகணும். அதுல இருக்கிற எல்லா விதமான தேவையற்ற விஷயங்களும் சரி செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நிலைநிறுத்திக் கொண்டு செய்யுங்கள் சொல்ற. நம்ம ஊர்ல ஒரு சின்ன சென்டர் டெவலப் பண்ணணும்னாலும் இதுதான் டெக்னிக். அங்க வந்து மாசுடைய பிரசன்ஸ் இருக்கு, அதை நோக்கி ஒவ்வொரு மக்களும் ஈர்க்கப்படுகிறார்கள். இதைதான் தாஜி வந்து நமக்கு என்னவா கொடுக்குறாரு, ஒரு சஜஷனா கொடுக்குறாரு. என்ன சஜஷன், மாஸ்டருடைய திருவடிகளை நோக்கி ஏக்கமுள்ள இதயங்கள் ஈர்க்கப்படுகின்றன அப்படின்னு நினைங்க. இதைத்தான் லாலாஜி பாபுஜி சொல்லவும் சொல்லியிருக்காரு. சரி, நம்ம கிட்ட ஒரு ப்ரிசெப்டர் ஆகி ஒரு சென்டருடைய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் சரி, இல்ல நம்ம ஒரு அபியாசியாக ஒரு மையத்துல இருந்தாலும் சரி, நம்ம அந்த சஜஷன் மூலமாக எப்படி பாபுஜி ஒர்க் பண்ணதுக்கு லாலாஜி கைட் பண்ணாரோ அதே கைடன்ஸ் நமக்கு ராஜி கொடுத்துட்டாரு. நம்மளும் அதை வந்து முழு நம்பிக்கையோட செய்யும் பொழுது இந்த வேலை நடக்குது. பட் மற்றதெல்லாம் வந்து இதுல உள்ளது ப்ரிசெப்டர்களுக்கு. நம்ம கிட்ட வர்ற அபியாசிக்கு எப்படி ஒரு சிட்டிங் கொடுக்கும் பொழுது என்ன எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். இப்போ நம்ம சிட்டிங்ல தான் சாதாரண இண்டிவிஜுவல் சிட்டிங் தானே, என்னமோ பண்ணலாம் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டாம், எப்பயாவது எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்போ ஒரு ப்ரிசெப்டர் வந்து அந்த சிட்டிங்கின் போது உங்களுடைய ஒரு நடத்தை மாறணும்னு மாஸ்டர்கிட்ட ப்ரே பண்ணாருன்னா மாஸ்டர் வந்து அந்த ஒர்க்கை நடத்துறாரு. அந்த பிரேயரும் வந்து அவருக்குள்ளார கொடுக்கறது மாஸ்டர் தான். இது வந்து ஒரு அற்புதமா அழகா நம்ம கிட்ட தொடர்ந்து வேலை செய்கின்ற ஒரு விஷயம். இதுல என்ன பியூட்டின்னா, இதெல்லாம் புத்தகமா போட்டு இதுதான் செய்யப்படுதுன்னு ஓப்பனா சொல்லி அதை நம்ம கைக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கிறது ராஜியுடைய பெருந்தன்மை. இது வந்து புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, இதனுடைய நம்ம பயிற்சி முறையினுடைய நம்ம மிஷனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்களை புரிந்து கொண்டு நாம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகாய சக்தியை அந்த திசையில் திருப்ப வேண்டாம். அது ஒரு பெரிய அழிவு சக்தி. அதை எவரும் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. அது மகாபாரத போரின் போது அர்ஜுனின் கட்டுப்பாட்டில் இருந்த அதே சக்தி. அவர்கிட்ட அந்த ஏதோ ஒரு பணி கொடுத்து அந்த பணியை செய்ய சொல்லிட்டு இருக்கிறப்ப பாபுஜிக்கு ஒரு ஐடியா வந்திருக்கலாம், இந்த ஸ்பேஸோட எனர்ஜியை பவரை அதை நோக்கி திருப்பி விடுவோம் அப்படின்னு. அது மாதிரி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா ஒண்ணுமே புல்லு பூண்டு இல்லாம எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நடக்கும். அதுதான் மகாபாரதத்திலையும் நடந்தது. அந்த மாதிரி ஒரு சக்தியை நீங்க இப்ப பயன்படுத்தாதீங்க. அது நிகர் அற்றது, பிரம்மாஸ்திரம். அது அவரது எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. காலச்சக்கரம் சிவபெருமானின் சிறப்பான ஆயுதம்.
அர்ஜுனனின் காண்டீப வில்லில் என்ன சக்தி துகள்களாக உறைந்திருந்தது. இவை அனைத்திற்கும் எதிரான பாதுகாப்பு இவ்வாறுதான் இருக்கும். சோ இதெல்லாம் ரகசியங்களை எல்லாம் சொல்றாரு. காலச்சக்கரம் யாருகிட்ட இருக்கு? அழிக்கிற கடவுள்கிட்ட இருக்கு, சிவபெருமானோடது. அர்ஜுனனுடைய வில்லுல என்ன இருந்துச்சு? என்ன சக்தி துகள்களாக உறைந்திருந்தது. அப்ப அந்த அம்புல என்ன பவர்? ஒரு பவரும் கிடையாது. அர்ஜுனன் என்ன எண்ணத்தை வைத்து கொண்டு அந்த அன்பை எய்கிறானோ அந்த எண்ணத்துக்குரிய சக்தி அந்த காண்டீபத்துல இருக்கிற துகள்கள் மூலமாக வெளிப்பட்டு அது அந்த அம்போட போய் அவன் செஞ்சதை நினைச்சதை செஞ்சு முடிச்சது. இதெல்லாம் ரகசியங்கள். சின்ன சின்ன விஷயங்களா தெரியும் நமக்கு. பட் நமக்கு அப்பப்ப புரியும் பொழுது இது யாரோடது, எங்க இருந்து என்ன நடக்குது, என்ன மாதிரி ஒரு ஒர்க் நடக்குது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு சக்தியை இந்த மாதிரி தானே நம்ம மாஸ்டர் தானே பயன்படுத்தி இருக்கணும். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுப்புற போர் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு சக்தியை யாரால பயன்படுத்த முடியும்? இப்ப இருக்கக்கூடிய யார் கையில கண்ட்ரோல் இருக்கோ அவங்கதான் பயன்படுத்தி ஆகணும். அது காலத்தின் கட்டாயம், அவங்களுக்கு இடப்படுகின்ற கட்டளை. பட் அதெல்லாம் நம்ம ஓப்பனா பார்க்க முடியுமா? முடியாது. இதை படிக்கும் பொழுது நாம் ஒன்னை புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துல நடக்கிற எந்த அழிவுக்காகவும் யார் மேலேயும் வருத்தப்படாமல், இது இயற்கையினுடைய ஒரு விளையாட்டு, அது பணியை செய்து கொண்டிருக்குதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம போகணும். இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்குவோம். நம்ம இன்னைக்கு காலை தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.